ஹிந்தி பேசக்கூடாதுன்னு கிடையாது. எல்லா மொழியும் நமக்கு முக்கியம் தான். இந்தியாவுக்கு பொது மொழியை கனெக்ட் பண்ணுறது ஹிந்தி தான் கண்டிப்பாக தேவை. மூன்றாவது மொழி படிக்கிறதுல தவறு கிடையாது. அந்த மூன்றாவது மொழி படிக்கிறதுக்கான தேவை எங்கேருந்து வருது? ஏழை மாணவர்களை கார்ப்பரேஷன் ஸ்கூலில் படிக்கிறவங்க மட்டும்தான் 2 படிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு மறைமுகமாக அது ஒரு மிகப்பெரிய சதி. நம்ம நாடை இன்னும் பின்னோக்கி இழுத்துட்டு போகிறதுக்காக மிகப்பெரிய சதி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள செருப்பால தான் அடிக்கும். ஹிந்திக்காரனுக்கு ஓட்டு போடுறாங்க, அவங்க மண்டையில் மூளையே கிடையாது. நிதி ஒதுக்க மாட்டேன் மிரட்டுறதுலாம் இந்த பூச்சாண்டிலாம் இங்கே தமிழ்நாட்டில் படிக்கவே படிக்காது. தமிழில் 25 பேர் எடுக்கிறாங்க சார். ஆங்கிலத்தை தமிழ் எல்லாத்துக்கும் பயிற்சி மொழி. 25 பேர் ஆங்கிலம் எடுக்கிறாங்க. ஒரு 3 பேர் வெஸ்ட் பெங்கால் எடுப்பாங்க, 5 பேர் ஒரிசா எடுப்பாங்க. டீச்சருக்கு எங்கே போவாங்க? இந்த மாதிரி படிக்க முடியுமா முடியாதான்னு ஸ்டூடெண்ட்டை கேளுங்க. நீங்கள் ஏன் முடிவு பண்ணுறீங்க? இதில் அரசியல்வாதிகளுக்கு உள்ள என்ன வேலைங்கிற? நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. Low interest, flexible repayment, minimal documentation. Repco Home Loans. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள். தமிழ்நாடு அரசு பள்ளிகளில் தற்போது இருக்கக்கூடிய இருமொழி கொள்கையே போதுமானதா அல்லது ஒன்றிய அரசு சொல்லக்கூடிய மும்மொழி கொள்கை தேவையானதா? நிதி தர மறுப்பது ஒன்றிய அரசா அல்லது நிதியை வாங்க தமிழ்நாடு அரசு சரியான வேலைகளில் ஈடுபடவில்லையா அப்படின்னு கேள்விகளை இன்னைக்கு நம்ம மக்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ள போகிறோம். தமிழ்நாட்டில் அதாவது இந்தியா முழுக்க நியூ எஜுகேஷன் பாலிசி கொண்டு வராங்க. அதுல மும்மொழி கொள்கை படிக்கணும் கட்டாயம் அப்படின்றாங்க. தமிழ்நாட்டுக்கு மும்மொழி கொள்கை தேவையா? எல்லாமே மொழி கற்றுக்கணும், யாரும் வேணான்னு இல்லை. ஹிந்தின்றது இதுக்கு முன்னெல்லாம் தமிழுக்கு முன்னே போட்டி போட்டாங்களே, ஹிந்தி தான் தாய்மொழியாக இருக்கணும். ஏன்னா ஹிந்தி தான் இருக்கிறதுல ரொம்ப பழைய காலத்து மொழி. தமிழ் இதெல்லாம் பழைய காலத்து மொழி கிடையாது. ஸோ எங்கள் மொழியை தான் நீங்கள் தமிழ் மூத்த மொழியை எடுக்கணும்னு சொன்னாங்க. அப்புறம் ஏதோ போராட்டம் பண்ணி ஏதோ ஒரு ஊரில் நம்மளுடைய 1000 வருஷத்துக்கு முன் பழையமையான ஒரு பொருளை கண்டுபிடிச்சாங்க. ஸோ அது மூலமாக தான் தமிழ் மொழி தான் இருக்கிறதுல ரொம்ப பழமையான மொழின்னு சொல்லிட்டு தமிழ் மொழியை தான் மூத்த மொழியை கொண்டு வந்தாங்க. ஸோ இப்போ மோஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா ஹிந்திக்காரங்க தான் மோஸ்ட்டாக நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப ஆக்குபை பண்ணியிருக்காங்க. இப்போ எங்கே பார்த்தாலும் மோஸ்ட்டாக ஹிந்திக்காரங்க திருமண இடம்லாம் ஹிந்திக்காரங்க தான் இருக்கிறாங்க. ஹிந்தி பேசக்கூடாதுன்னு கிடையாது. எல்லா மொழியும் நமக்கு முக்கியம் தான். ஏன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பொறுத்த வரைக்கும் எல்லா மொழியுமே ஒரு முக்கியமானதாக தேவைப்படுது. ஸோ எதுக்கு வேணுமோ அப்போ மட்டும் யூஸ் பண்ணணும். அதுக்குன்னு நம்ம மொழியை மறக்க முடியாது இல்லையா? கண்டிப்பாக தேவை. ஏன் தேவைன்னா இன்னைக்கு நம்ம கும்படி போட்டி தாண்டினாக்கா அவன் தெலுங்கு தான் பேசுகிறான், நம்ம தமிழ் பேசுகிறோம். ஸோ 2 பேரும் கம்யூனிகேஷனுக்கு இந்திய மொழின்னு ஒன்று ஹிந்தி தான் இருக்குது. இன்றைக்கி ஆந்திராவில் தெலுங்கானாவில் நல்லா ஹிந்தி பேசுகிறாங்க. எல்லாருமே தமிழ் தெலுங்கு பேசுகிறான், இங்கிலீஷ் பேசுகிறான், ஹிந்தி பேசுகிறான். இப்போ ஏதோ ஒரு லாங்குவேஜ் வச்சுக்கணும்ல. இந்தியாவுக்கு பொது மொழியை கனெக்ட் பண்ணுறது ஹிந்தி தான். இரு கொள்கை இப்போ நம்ம ஆல்ரெடி வச்சுருக்குறோம். இதுவே நமக்கு போதுமானது தானே இருக்குது. முன்மொழியை நீங்கள் கொடுத்தாதான் அதை திணிக்கிறாங்க பார்த்தீங்களா, அதை நம்ம ஏற்றுக்க முடியாது. ஏன்னா இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே 2 மொழி தான் தெரியுமான்னு கேட்டால் இல்லை, எல்லா மொழியுமே தெரியும். நிறைய பேர் க்ரீக் கற்றுக்குறாங்க, ஃப்ரெஞ்ச் கற்றுக்குறாங்க, மலேசியன் கற்றுக்குறாங்க, அரபி கற்றுக்குறாங்க, சாங்கிரிக் கூட கற்றுக்கிறவங்க இருக்கிறாங்க. எல்லா மொழியும் கற்றுக்கிறவங்க இருக்க தான் செய்கிறாங்க. அது எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. எங்கள் கொண்டு திணிக்கிறீங்க பார்த்தீங்களா, அதே நாங்கள் எதிர்க்கிறோம். நம்ம அதனால் எங்கள் முதலமைச்சருக்கு நம்ம சப்போர்ட் பண்ணிடுற மாதிரி தான் இருமொழி கொள்கையே போதும் தான் நாங்கள் பேசிக்கிறோம். காலங்காலமாக இருமொழி கொள்கை தான் இருக்குது. ஆங்கிலம், தமிழ் இது எல்லாருக்குமே தெரியும். மூணாவது ஒரு மொழி எதுக்குன்னு தான் எல்லாருமே கேட்குறோம். நானும் அதான் கேட்குறேன். 2 மொழியே போதுமானது தான். தாய்மொழி உங்களை யாரும் மத்திய அரசு படிக்க வேணும்னு சொல்லவே இல்லை. தாராளமாக படிங்க. அதே நேரம் இந்தியாவுக்கு பொது மொழியாக ஹிந்தியை படிங்க. என்ன இல்லைன்னா அவங்க இன்னொன்று ஹிந்தியை படிங்கன்னு கூட சொல்லலை, ஏதாவது ஒரு மொழி படிங்க. ஃப்ரெஞ்சு கூட படிங்கன்றாரு. இப்போ நம்ம கல்வி அமைச்சரோட பையன் ஃப்ரெஞ்சு படிக்கிறாரு. அவர் ஏன் ஃப்ரெஞ்சு படிக்கிறாரு? அவர் ஏன் படிக்கிறாரு? ஒரே கேள்வி தான். அப்போ அவங்க பிள்ளைங்களுக்கெல்லாம் தேவைப்படுது. இன்றைக்கி அரசியலில் இருக்கிற எல்லா பெரிய மனுஷங்க பிள்ளைங்களும் 3 மொழி கண்டிப்பாக படிக்கிறாங்க. ஏழை மாணவர்களை கார்ப்பரேஷன் ஸ்கூலில் படிக்கிறவங்க மட்டும்தான் 2 படிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு மறைமுகமாக அது ஒரு மிகப்பெரிய சதி. நம்ம நாடை இன்னும் பின்னோக்கி இழுத்துட்டு போகிறதுக்காக மிகப்பெரிய சதி பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை பெற்றோர்கள் புரிஞ்சுக்கணும். இன்னொன்று, படிக்க முடியுமா முடியாதான்னு நீங்கள் படிக்கிற மாணவர்கிட்ட தான் கேட்கணும். நீங்கள் முடிவு பண்ணக்கூடாது. ஐயோ அவனால் படிக்க முடியாது, நீட்டுக்கு இப்படி தான் பயமுறுத்திட்டு இருந்தீங்க. இன்றைக்கி நீட்டு படித்து ஆட்டோ ஓட்டுற ஒரு பொண்ணு டாக்டராக படிக்குது, இஸ்திரி கடை வச்சுக்க ஒரு பொண்ணு டாக்டராக படிக்குது. அது மாதிரி படிக்க முடியுமா முடியாதான்னு ஸ்டூடெண்ட்டை கேளுங்க. நீங்கள் ஏன் முடிவு பண்ணுறீங்க? இதில் அரசியல்வாதிகளுக்கு உள்ள என்ன வேலைங்கிற? நீங்கள் ஸ்டூடெண்ட்டை கேளுங்க, உன்னால் முடியுமாப்பா?
ஏன்னா சின்ன பசங்க மனசு வந்து பிஞ்சு மாதிரி 3 லாங்குவேஜில் ஈஸியாக படிக்க முடியும். இப்போ நம்ம மொழி தான் வேர்ல்டு அளவில் ரொம்ப இதுவாக போயிட்டுருக்கு. எந்த சவுத் கொரியாவாக இருக்கட்டும், எந்த கண்ட்ரியாக இருக்கட்டும், தமிழ் தான் ஒரு மூத்த மொழியாக போயிட்டுருக்கு. ஸோ அதனால் தமிழை மறக்கக்கூடாது. எல்லா மொழியுமே பேசுங்க, யாரும் வேண்டான்னு சொல்லலை. பட் இருந்தாலும் தமிழ் மொழியை மறக்க வேண்டாம், அது ரொம்ப நல்லது. ஏன்னா நம்மளுடைய தாய்மொழி இல்லையா, அதனால் எல்லா மொழியும் பேசுங்க, இருந்தாலும் தமிழ் மட்டும் விட்டுறாதீங்க, அவ்வளோதான். மும்மொழி கொள்கைங்கிறது அவங்க சொல்லக்கூடிய அர்த்தங்கள் வேற, எடுத்துக்கிட்டு இருக்கிற அர்த்தங்கள் வேற. 8ஆம் கிளாஸ் வரைக்கும் தாய்மொழியை அவசியமாக படிச்சே ஆகணும். அடுத்தது 2வது பொதுமொழியாக ஆங்கிலத்தை எடுத்துக்க. 3வதாக ஏதோ ஒரு மொழி, இந்திங்கிற வார்த்தைக்கு இல்லை, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஜெர்மன், பிரெஞ்சு அப்படின்னு இங்கிலீஷ் இல்லாமல் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கலையான்னு மக்களுடைய விருப்பம். இருமொழி கொள்கை போதுமானது தான். இது காலங்காலமாக எல்லாரும் சொல்லிகிட்டு இருக்கிறது தான். இருமொழி கொள்கையில் தான் இன்றைக்கி வந்து தமிழ்நாடு கல்வித்துறையில் வந்துட்டு இந்தியாவில் வந்து பெருசாக உயர்ந்து நிற்கிது. அதனால் இருமொழி கொள்கை போதுமானது. மும்மொழி கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்தி இருக்கிற மாநிலங்கள் கல்வியில் எந்த தரத்தில் இருக்குது அப்படின்றது இன்றைக்கி எல்லாருக்குமே தெரியும். அதனால் இருமொழி கொள்கை அப்படின்றது போதுமானது. இதுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் இருக்குது, அந்த ஆப்ஷனே சொல்லிடுறேன். இவங்க 2 மொழி தான் படிக்கணுங்கிறாங்கல்ல, ஒரு சட்டம் வந்து மத்திய அரசு போடணும். எல்லா அரசியல்வாதி பிள்ளைகளும் அரசு அதிகாரிகள் பிள்ளைகளும் கட்டாயம் அரசு பள்ளியில் தான் படிக்கணும் அப்படின்ற ஒரு சட்டத்தை மத்திய அரசு, இவங்க இதுக்கு ஒத்து வரலைன்னா அதுதான் கொண்டு வரணும். ஏன்னா நீங்கள் அரசு பதவியை அனுபவிக்கிறீங்க, அரசாங்க சம்பளம் வாங்குறீங்க, அரசியல்வாதியாக சைரன் வச்ச காரில் போகிறீங்க. அப்போ அரசு பள்ளி மட்டும் உங்களுக்கு வேண்டாம், நீங்கள் போய் தனியார் பள்ளியில் பகட்டாக சேர்ப்பீங்க. அப்படி கூடாது. எல்லா அரசியல்வாதியை கவுன்சிலர் முதற்கொண்டு முதலமைச்சர் வரைக்கும் அவங்க பிள்ளைகள் பேரன்கள் எல்லாரும் அரசு பள்ளியில் தான் படிக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் எல்லாரும் படிக்கிற மாதிரி கொண்டு வாங்க. அப்போ உங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் நீங்கள் பெரிய பெரிய பள்ளிக்கூடத்தில் ஒரு மாதத்துக்கு 2 லட்ச ரூபா ஃபீஸ் உள்ள பள்ளிக்கூடலாம் இருக்குல்ல, அங்கேயே நீங்கள் சேர்த்து விட்றீங்க, அரசு பள்ளியில் சேருங்க. அப்போ நீங்களே அரசு பள்ளியை நம்பலையா? அப்போ அரசு பள்ளியோட கல்வி மட்டமாக இருக்குன்னு நீங்களே நினைக்கிறீங்களா? அதனால தானே உங்கள் பிள்ளைகளை கொண்டு பெரிய ஸ்கூலில் சேர்க்குறீங்க. அதனால் ஒன்று படிக்க கொடுத்தா எல்லாருக்கும் 3 மொழி படிக்க விடுங்க. இல்லையா எல்லா அரசியல்வாதி பிள்ளைகளும் அரசு ஊழியர்கள் பிள்ளைகளும் அரசு பள்ளியில் தான் கட்டாயம் படிக்கணும்னு ஒரு சட்டத்தை மத்திய அரசு கொண்டு வரணும். ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ராதாகிருஷ்ணன் நினைக்கிறேன் அவர் பேர், அவரோட குழந்தை வந்து இன்றைக்கி அரசு பள்ளியில் தான் படிக்குது. ராதாகிருஷ்ணன் நினைக்கிறேன், சரியாக தெரியல. அவரோட குழந்தை அரசு பள்ளியில் தான் படிக்குது. ஸோ அந்த அதிகாரியை முன்மாதிரியாக எடுத்துக்கிட்டு எல்லா ஐஏஎஸ் அதிகாரிகளும் ஐபிஎஸ் அதிகாரிகளும் அனைத்து அரசு ஊழியர்களும் பியூன்லேருந்து ஆரம்பித்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் வரைக்கும் எல்லாரோட பிள்ளைகளும் கட்டாயம் அரசு பள்ளியில் அந்தந்த பகுதியில் அவங்க எங்கே வாழ்கிறாங்களோ அந்தந்த பகுதியோட அரசு பள்ளியில் படிக்கணும். அப்போது அந்த பள்ளிக்கூட தரமும் உயரும். ஏன்னா அரசு அதிகாரி பிள்ளை படிக்கும்போது அந்த பள்ளிக்கூட பாத்ரூமு எல்லாமே நல்லா இருக்கும் இல்லையா? இது மூலிமா ஏழை மாணவர்களுக்கு ஒரு பயன் கிடைக்கும். அதனால் கண்டிப்பாக மும்மொழி கொள்கை தேவை. இப்படியே நீங்கள் பேசிட்டே இருந்தீங்கன்னா ஒன்றிய அரசு பணம் தராது, என்ன பண்ண போகிறீங்க? இது தவறான விஷயம் இல்லையா? அது அவங்கள செருப்பால் தான் அடிக்கணும், வேறு வழி இல்லை. ஏன் இந்திக்காரனுக்கு ஓட்டு போடுறாங்க, அவனுக்கு மண்டையில் மூளையே கிடையாது. இவ்வளோதான் அவனுக்கு முதுகில் குத்துனாலும் அவங்களுடைய மைண்ட் வாய்ஸில் வேற கொண்டு வந்து கொடுத்து இதை இது மாதிரி ஓட்டு வாங்கி ஜெயிச்சிடுறானுங்க. இல்லை எலெக்ஷனையே கை கூலியாக ஆக்கி வச்சுக்கிறதுனால தான் இப்போ டெல்லியில் கூட ஜெயிச்சாங்க. இல்லைன்னா அவங்க ஜெயிச்சிருக்க முடியாது. மக்கள் தான் ஓட்டு போட்டிருந்தாங்கன்னா ஜெயிச்சிருக்க முடியாது. இல்லை அப்படி தான் அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒன்றிய அரசு அவங்க கிட்ட இருக்கிற பணத்தை நாங்கள் கேட்கல, நாம கொடுத்த வரியை தான் ஒன்றிய அரசுகிட்ட கேட்குறோம். ஏதோ ஒன்றிய அரசு வந்து நமக்காக அவங்க வந்துட்டு சேர்த்து வச்சிருந்து அவங்க வந்து சம்பாதிச்சு வச்சிருந்த பணத்தை வந்து நமக்கு கொடுக்குற மாதிரி சொல்றதுன்றது வந்து தவறான போக்கு. நீங்கள் கொரோனா காலத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து யாருமே நடந்து போகல. தமிழ் படித்தவங்க யாரும் நடந்து வரல. ஆனால் ஹிந்தி படித்தவங்க அத்தனை பேர் நடந்து போயிட்டு இருந்தான். 2000 கிலோமீட்டர் 4000 கிலோமீட்டர்னு சொல்லிட்டு. அதை வந்து தமிழும் ஆங்கிலம்ன்றதுனால தான் நாம் உலகத்தில் போய் ஆண்டுட்டு இருக்கோம், உலகத்தில் போய் வேலை செய்கிறோம். உலகம் எல்லா நாட்டிலையும் வந்து தமிழ்நாட்டு மக்கள் போய் வேலை செய்கிறோம். அதுக்கு மெயின் ரீசன் வந்து இருமொழி கொள்கையான தமிழும் ஆங்கிலம் தான். அதுதான் நல்லது, அதுதான் தேவை. ரேட்டிங்கில் வந்து கல்வியில் வந்து தமிழ்நாடு தானே ஃபஸ்ட்டு, 2வது இடத்துல இருக்குது. முதல்ல கேரளா இருக்குது, 2வது தமிழ்நாடு இருக்குது. இதில் என்ன குறைஞ்சி போச்சுன்றாங்க. மும்மொழி கொள்கை எதுக்குன்னு நான் கேட்குறேன். இதனால் என்னுடைய பார்வையாக இருக்குது. இருமொழி கொள்கையே வெற்றி பெறும். இருமொழி கொள்கை தான் நாட்டுக்கு தேவை. இதனால் வந்து அவங்க நிதி ஒதுக்க மாட்டேன் மிரட்டுறதெல்லாம் வந்து அந்த பூச்சாண்டிலாம் இங்கே தமிழ்நாட்டில் படிக்காது. கூடிய விரைவில் வந்து இருமொழி கொள்கையை ஏற்றுக்கிட்டு அவங்களே நிதியை ஒதுக்குவாங்க தான் நான் பார்க்குறேன். எங்களுக்கு என்ன தேவையோ அதை நாங்கள் கற்றுக்குறோம். நான் ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம், காம்ப்ளிமெண்ட்ரியாக அவங்களுக்கு பிடிக்காத ஒன்று வந்து வச்சுட்டு நீ சாப்பிட்டாதான் நான் உனக்கு இது விடுவேன்னா என்ன அர்த்தம்? அதை ஏற்றுக்க முடியுமா? முடியாதுல்ல. அதே மாதிரி தானே இப்போ இந்த இந்திய திணிப்பு. அப்போ அந்த காலத்தில் நாங்கள் பண்ண போராட்டத்தை, எங்கள் முன்னோர்கள் பண்ண போராட்டத்துக்கு என்ன இது ரெஸ்பான்ஸ் இருக்குது சொல்லுங்கள்.
அத்தனை பேர் உயிர் தியாகம் பண்ணாங்களே, அவங்களுக்கு என்ன இது இருக்குது? பணத்தை திருப்பி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறது வந்துட்டு அது வந்து சரியான போக்கு கிடையாது. மாநிலங்களை வந்து என்ன சொல்கிறது, வஞ்சிக்கிற போக்கு தான் அது. அது என்ன மாதிரியான ஆக்ஷன் எடுக்க போறீங்க நீங்க? இல்லை, அது என்ன மாதிரியான ஆக்ஷன் எடுக்கிறது அப்படின்றது வந்துட்டு தமிழகம் அரசு முடிவு செய்யும். தமிழக அரசு வந்து தமிழ் மக்களுக்கு, தமிழ் மக்களோட கல்விக்கு எப்படி வந்துட்டு ஒரு சிறப்பான முடிவுகளை எடுத்து செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம், அதே மாதிரி இந்த மாதிரியான ஒன்றிய அரசின் போக்குக்கு தமிழக அரசு முடிவு எடுக்கும். அந்த முடிவு மக்களுக்கு கண்டிப்பாக வந்து பயனுறக்கூடிய ஒரு முடிவாக தான் இருக்கும். அந்த முடிவுக்கு மக்கள் எல்லாருமே வந்துட்டு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. குறிப்பா எல்லா நாடும் ஒத்துக்கிறப்ப தமிழ்நாடு மட்டும் எதுக்குன்னு எதிர்க்கிறீங்க கடுமையா? தமிழ்நாட்டுக்கு என்ன பிரச்சனை எப்பவுமே? மொழியை கற்றுக்கிறது எதுவுமே தப்பு கிடையாது. மொழியை திணிக்கக்கூடாதுன்னு தான் தப்பு. மொழியை திணிக்கிறாங்கல்ல, நீ படிச்சுட்டா ஆகணும்னு சொல்லிட்டு. எப்படின்னா எல்லா மொழியையும் ஹிந்தி அழிக்கும், கடைசியில் ஹிந்தியை சமஸ்கிருதம் அழிக்கும். இதுதான் உண்மையான வார்த்தை. அப்படிங்களா? கண்டிப்பாக இதுதான் உண்மையான அரசியல். இது மேல்மட்ட அரசியல் இப்போ அதுதான் நடந்துட்டு இருக்கு. அதை வந்து தமிழ்நாடும் சில கேரளாவும் தவிர்க்கிறாங்க. அது நல்லதுக்கு தான் நாங்கள் பார்க்குறோம். மூன்றாவது மொழி படிக்கிறதுல தவறு கிடையாது. அந்த மூன்றாவது மொழி படிக்கிறதுக்கான தேவை எங்கேருந்து வருது? தமிழ்நாட்டில் மூன்றாவது மொழி படிக்கிறதுக்கான தேவை எங்கேருந்து வருது? தேவை இருக்கா? தமிழ்நாட்டில் ஹிந்தி படித்து தான் ஆகணும், ஹிந்தி படித்தா தான் தமிழ்நாட்டில் இருக்க முடியும், அல்லது ஹிந்தி படித்தா தான் தமிழ்நாட்டில் கல்வியில் சிறந்து விளங்க முடியும் அப்படின்ற தேவை ஏதாவது இருக்கா? கிடையாது. கிடையாது. பிற மாநிலங்களுக்கு போனா ஹிந்தி தேவைப்படுங்க. பிற மாநிலங்களுக்கு போனால் ஹிந்தி தேவைப்படும் அப்படின்றது இவங்களா சொல்லிட்டு இருக்கிற ஒரு மாயை. அதாவது ஒரு மனிதனோட உயர்வுக்கு அவனுக்கு தேவை அவனுக்கு சரியான ஒரு கல்வி. அந்த கல்வியை வந்துட்டு நம்ம வந்து தாய்மொழியில் படிக்கிறது இன்னும் வந்து சிறப்பு. நம்ம தாய்மொழியில் நம்மளோட கல்வியை நம்ம படிக்கிறோம். அதே சமயத்தில் உலகத்தோடு ஒத்து போகணும், உலகம் சார்ந்த அறிவியல் பார்வையோட கல்வியை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஆங்கிலம் படிக்கிறோம். அப்போ அந்த ஆங்கிலமும் தமிழுமே போதுமானது, ஹிந்தி தேவையில்லை அப்படின்றதான் என்னோட கருத்து. தமிழ்நாட்டுக்கு எல்லாத்துக்கும் என்ன பிரச்சனைனா, அவங்க சொல்கிறது எதுவுமே லாஜிக்காகவும் கிடையாது. அதாவது அவங்களுடைய சிந்தனை எல்லாமே எப்படிடா திருடுறதுக்குன்னு போடுற சட்டத்தை தான் அவங்க கொண்டு வராங்க. அதை எதிர்த்து கேட்கறதுனால அவங்க நம்மளை வந்து கேட்குறோம். வேற எவனும் எதிர்த்து கேட்க மாட்றானுங்க. கேட்டாலும் அந்த பதில் சொல்ல மாட்டுறாரு. மௌனமாக கம்முன்னு இருந்துடுறாரு. அன்றைக்கி மௌன விரதம் போல இருக்குன்ற மாதிரி இருந்துடுறாரு. மூஞ்சியில் மட்டும் எக்ஸ்பிரஷன் காட்டிட்டு வெளியில் வந்துடுறானுங்க. அதுக்கு மட்டும் நம்ம என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள்? இதை காங்கிரஸ் இன்னும் கொஞ்சம் அழுத்தம் கொடுக்கணும். ராகுல் காந்தி வந்து இன்னும் கொஞ்சம் பயங்கர அழுத்தம் கொடுக்கணும், கொடுத்து அதை நிப்பாட்டணும். அப்போ நிப்பாட்டினா தான் அவங்க அடுத்த விஷயத்துக்கு கொண்டு வர மாட்டாங்க. இது வெறும் திமுக மட்டும் எதிர்க்காம ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் சேர்ந்து இது குரல் கொடுத்தா மட்டும்தான் இதுக்கு தீர்வு கொடுக்க முடியும். தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து நாங்கள் வந்து இந்தியை வந்து எதிர்க்கிறோம் அப்படின்றாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் மும்மொழி தானே சொல்லியிருக்கோம், இந்தினே சொல்லலையே, நீங்கள் எதுக்கு ஹிந்தி திணிப்பு எதிர்க்கிறீங்கன்னு கேட்குறாங்க. அதை எப்படி பார்க்குறோம்? மூன்றாவது மொழியாக வந்து தமிழ்நாட்டில் ஹிந்தி இல்லாமல் பெங்காலியா வரும், இல்லை ஒரிசா வருமா, அசாம் வருமா? ஒரு கிளாஸ் ரூமில் 40 பசங்க இருக்காங்க. தமிழில் வந்து 25 பேர் எடுக்கிறாங்க. சார் தமிழ் வந்து எல்லாத்துக்கும் பயிற்சி மொழி. 25 பேர் ஆங்கிலம் எடுக்கிறாங்க. ஒரு 3 பேர் வெஸ்ட் பெங்கால் எடுப்பாங்க, 5 பேர் ஒரிசா எடுப்பாங்க. டீச்சருக்கு எங்கே போவாங்க? இத்தனை மொழி டீச்சருக்கு எங்கே போவாங்க? ஒரு கிளாஸ் ரூம் எப்படி இதாகும்? கவர்மெண்ட் எப்படி வந்து அது சாத்தியப்படும்? அது அரசாங்கத்துக்கு இது வந்து யோசிக்கணும்ல. மத்திய அரசாங்கம் அதை யோசிக்கணுமா இல்லையா? இப்போ இந்தி தமிழ் மொழி ரெண்டுத்துல ஒப்பிட்டு பார்க்குறப்ப எந்த மொழி ரொம்ப பழமையான மொழி, சிறப்பான மொழி நீங்கள் பார்க்குறீங்க? தமிழ் தான். தமிழை விட்டு கொடுக்க முடியும். தமிழ் தான் மூத்த மொழி. தமிழ் தான் இருக்கிறதுலே ஒரு எப்படி சொல்கிறது, தமிழ் பேச வார்த்தையே வராதுங்க. தமிழ் மொழி வேறு மாதிரி தான். அது என்ன, அதுக்கு ஈக்குவலாக எந்த ஒரு மொழியுமே ஈடாகாது எதுவாக. ஓகே ஓகே. ஆனால் இப்போ வட மாநிலங்களில் இருக்க இப்போ ஒன்றிய அரசு வந்து நீங்கள் நம்மளெல்லாம் ஹிந்தி கற்றுக்கணுன்றாங்க, ஆனால் அவங்க தமிழ் கற்றுக்க மாட்டாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? அது தவறான விஷயம் தானே. நம்ம மொழி அவங்க மொழி நம்ம கற்றுக்கணும். அப்போ நம்ம மொழியை அவங்க அதை ஏற்றுக்கொள்ளணும்ல. அப்போனா நம்ம மொழி வந்து அவங்க ஏற்றுக்கலாம், நம்மளும் அவங்க மொழியை ஏற்றுக்கக்கூடாது. அவ்வளோதான். எல்லா தமிழர்களுக்கும் சொல்கிறேன், எல்லா மொழியும் கற்றுக்கங்க. எல்லா மொழியும் முக்கியமான மொழி தான். ஆனால் மூத்த மொழி நம்மளுடைய மொழியை வந்து யாரும் கைவிட்டுடாதீங்க. அது எந்த ஜென்ரேஷன் எவ்வளோ காலகட்டம் போனாலும் தமிழ் தான் இருக்கிறதுலே சிறந்த மொழி. ஸோ அதை வந்து யாரும் கைவிட்டுறாதீங்க. அவ்வளோதான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்க வடநாட்டில் இருந்து நிறைய தொழிலாளர்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து நிறைய வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்துட்டு தமிழ்நாட்டில் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் தமிழ் தான் பிரதான மொழி. ஆனால் மூன்றாவது மொழியாக அவங்க வடநாட்டில் தமிழை படிச்சுட்டு வந்து இங்கே வேலை செய்கிறாங்களா? கிடையாது.
ஆனாலும் ஹிந்தி மட்டுமே தெரிஞ்ச அந்த தொழிலாளர்கள் வந்துட்டு இங்கே தமிழ்நாட்டில் வந்து வேலை செய்கிறாங்க. அப்படி வேலை செய்கிறவங்களும் வந்துட்டு இங்கே இருக்கிற சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு அவங்க ஓரளவு தமிழ் பேச கற்றுக்குறாங்க. தமிழ் மக்களோட சேர்ந்து ஒன்று கலந்து வாழ கற்றுக்குறாங்க. இந்த தேவை எப்படி வருது? அப்போது ஒரு இடத்துக்கு போன ஒரு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அந்த மொழி சார்ந்து அந்த வட்டாரத்தில் இருக்கிற அந்த மொழியை கற்றுக்க வேண்டிய தேவை அங்கேருந்து தான் வருது. நம்மளும் அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற மாணவர்களோ அல்லது வந்துட்டு தமிழ்நாட்டிலேருந்து பிற மாநிலங்களுக்கு வேலை நிமித்தமாக போகிறவங்களோ வெளி மாநிலங்களுக்கு போனாக்க அந்த மாநிலத்தில் என்ன மொழியோ அங்கே இருக்கிற சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அந்த மொழியை வந்துட்டு அவங்க ஈஸியாக புரிஞ்சுப்பாங்க, கற்றுப்பாங்க. ஏன்னா தேவை ஏற்படும் போது அந்த மொழி ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்துட்டு கை கொடுக்கும், கற்றுக்க வைக்கும், கற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை அமையும். அப்படிங்கும்போது தேவையின் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க இன்றைக்கி தமிழ்நாட்டில் 3வது மொழியாக ஹிந்தி வேணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இங்கிலீஷே போதுமானது. ஒரு ஆங்கிலம் கற்றுக்கிட்டாக்க நாம் வந்துட்டு தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் வட மாநிலத்துக்கு போனாலும் ஆங்கிலத்தில் வந்து நம்ம வந்துட்டு அவங்க கூட பேசி புரிய வச்சு நாமளும் வந்துட்டு உரையாடலாம். வடநாடு மட்டும் இல்லாமல் ஆங்கிலம் கற்றுக்கிட்டாக்க ஐரோப்பா மற்றும் அமெரிக்கா போன்ற வெளிநாடுகளுக்கும் போய் ஆங்கிலத்தின் மூலமாக நம்ம வந்துட்டு பணி நியமனமாக வந்துட்டு கோலச்ச முடியும். ஆனால் ஹிந்தியால் அப்படி முடியாது. ஹிந்தி கற்றுக்கிட்டாக்க வெறுமனே இந்தியாவுக்குள்ளே மட்டும்தான் வந்துட்டு இருக்க முடியும். வெளிநாடுகளுக்கு போக முடியாது. அதே மாதிரி வந்து ஒரு அறிவியல் சார்ந்த விஷயங்களில் நம்ம வந்துட்டு ஈடுபட முடியாது. அறிவியல் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே வந்து ஆங்கிலத்தில் தான் இருக்குது. அப்போ அறிவியல் சார்ந்த விஷயங்களை நோக்கி நம்ம போகணும் அப்படின்னு சொன்னாக்க ஆங்கிலம் கற்றுக்கிறது தான் நல்லது. ஹிந்தி கற்றுக்கிட்டாக்க அதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. Low interest, flexible repayment, minimal documentation. Repco Home Loans. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்.